அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள், அவருடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஊடகங்களில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிகளில் இந்த ஒரு செய்தி உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படி அவர் மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வர்றது தப்பா அல்லது சரியா அப்படிங்கிறத பற்றியும் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ அந்த பேச்சு வந்த உடனே அண்ணன் எடப்பாடி அவர்கள் மகன் மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்படியே வந்த உடனே எல்லா மீடியாக்களும் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆன மாதிரி. அது எப்படி இவங்களே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, அவங்க வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவங்க எப்படி இவங்க மகனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை பற்றின ஒரு விளக்கம் தான். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதிப்புக்குரிய திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு அவரது மகள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அதற்கு பிறகு அவரது மகன் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார். ஆக இப்படி தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் இருந்தவங்களே வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு குடும்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க, நரசிம்மராவ், மன்மோகன் சிங் இவங்கெல்லாம் பிரதமர் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு. இது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரிசு இந்த குடும்ப அரசியல்லாம் இல்லாமல் இரண்டாம் கட்ட ஒரு தலைவர் இருக்காருன்னா, இந்த தலைவருக்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாராங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, கட்சி மேலே பற்று அந்த கட்சிக்கு உண்மையாக இருந்ததுனால அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த இடத்துக்கு அவங்களால வர முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. கட்சியில் இருக்கும்போது ஒரு கட்சி தோல்வி ஆகிட்டு அடுத்தடுத்து தாவறதுக்கு பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்களை அந்த கட்சி எடுத்து வழி நடத்துவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது இந்த காலகட்டம். இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர்னா தமிழக முதல்வர் ஆகிட்டார். அதன் பிறகு அவர் மறைஞ்சிடுறாரு. முதலமைச்சராக இருக்கும் பொழுதே மறைஞ்சிடுறாரு. இப்போ அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. முக்கியமான தலைவர்கள் பேர் அதில் அடிப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், இவங்க பேரெல்லாம் அடுத்த முதல்வருங்கிற ஒரு பட்டியலில் இவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாவலருக்கு அதிகமாக பெரும்பான்மை இருக்கிற மாதிரி ஒரு தெரியுது. கலைஞர் என்ன செய்கிறாரு, புரட்சி தலைவருடைய மிகப்பெரிய நண்பர். இன்னொன்று அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கே மிகப்பெரிய சக்தியை வழங்கினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ அடுத்த முதலமைச்சரை நியமிக்கக்கூடிய ஒரு, அதாவது இவர் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறது எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஏற்றுக்கலை. அதனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, நேராக வந்தார். தலைவர் கலைஞர் என்ன செஞ்சார், புரட்சி தலைவர் பார்த்து தலைவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். தலைவரும் எஸ்எஸ்ஆர் முதல் கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசி கலைஞர் முதல்வர் ஆகிறதுக்கு தனது நண்பர் ஆர்வீர் நண்பருங்கிறதுனால கலைஞர் முதல்வர் ஆகிறதுக்கு தலைவர் புரட்சி தலைவர் சப்போர்ட் பண்ணார், முதலமைச்சர் ஆகிட்டார். கலைஞர் மறைவுக்கு பிறகு இப்போ அடுத்து யார் வரணும்? இப்போ அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்தார், இரண்டாம் கட்ட தலைவர். அடுத்து இப்போ இவர் அன்பழகன் பேராசிரியர் தானே வரணும், பேராசிரியர் அன்பழகன் தானே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் கூட இது என்ன சொல்ல வரேன்னா, பேராசிரியர் அன்பழகனும் கலைஞர் அவர்களும் ஒத்த வயசு உடையவங்க தான். சும்மா 1-2 வயசு கம்மியாக இருக்கலாம், கூட அதிகமாக இருக்கலாம். ஆக இப்போ அந்த திமுக கட்சியை வழிநடத்துறதுக்கு ஒரு இளைஞர் தேவை. ஒரு இளைஞர் கையில் இருந்தால் தான் கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அதனுடைய அடிப்படையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார். கட்சியினுடைய தலைவராக தான் பொறுப்பேற்றார ஒழிய அதன் பிறகு முதலமைச்சராகிறதுங்கிறது இவர் தேர்தலை சந்தித்து மக்கள் ஓட்டு போட்டு இவர் முதலமைச்சரானார். இது ஒரு ட்ராக்கு. இப்போ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ரைட், இது போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா,
புரட்சி தலைவர் 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 முதலமைச்சர் ஆகிறாரு, தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு அவர் மறைஞ்சிடுறாரு. புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் தனது கலையுலக வாரிசா கே பாக்கியராஜ் அறிவிக்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறாரு, அதாவது அரசியல் வாரிசா யாருமே ஒரு முன்மொழியில. காரணம் ஏன் முன்மொழியில்னா, இது அரசியலுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும், அவங்க தான் மக்கள் பிரதிநிதி ஆக முடியும். இதுக்கு நம்ம ஒருத்தர் குறிப்பிட்டவங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் அரசியலுக்கு வாரிசா யாரையும் அவர் வாயில சொல்லல. புரட்சி தலைவர் வாயில சொல்லலையே ஒழிய, புரட்சி தலைவர் என்ன செஞ்சாருன்னா, புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் ஆக்கினாரு, கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினாரு, சத்துணவு திட்டத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆக்கினாரு, எம்பி ஆக்கினாரு. இப்படி பல பொறுப்புகள் கொடுத்து தனக்கு பிறகு இவங்க தான் கட்சி வழி நடத்த போறாங்க, தமிழகத்தில் ஒரு முதல்வராக வரப்போறாங்கன்றதை சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு. ஏன்னா ஜானகி அம்மா கூட அவர் சொல்லல, இவங்களை சொன்னதுனால தொண்டர்கள் அவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஓ, புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவை தான் வழிகாமிச்சிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் புரட்சி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனாங்க, தமிழக முதல்வர் ஆனாங்க. அவங்களும் 6 முறை சிறப்பான ஒரு ஆட்சி தந்தாங்க. இப்போ அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இடைக்கால முதலமைச்சர் ஆகிறாரு. ஓபிஎஸ் இடைக்கால முதலமைச்சர் ஆன பின்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா விதத்திலும் பங்கெடுத்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்ச சின்னம்மா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலராக வராங்க. அடுத்த முதலமைச்சர் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அது சிறை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுனால சிறை செல்கிறாங்க. அந்த டைமில் சின்னம்மா அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த டைமில் சின்னம்மா அவர்கள் என்ன செய்கிறாங்க, அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள்ட்ட கட்சியினுடைய பொறுப்பையும் முதலமைச்சர் பதவியும் ஒப்படைச்சிட்டு அவங்க போகிறாங்க. இந்த முதலமைச்சர் பதவியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் பதவியும் தமிழக முதலமைச்சர் பதவியும் ஏற்றுக்கொண்ட அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டோம், இது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத விட அதில் தாங்க அவர் பல போராட்டங்களை சந்திக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த 4-4.5 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி செய்த விதம் உண்மையாலும் ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு ஒரு பொற்கால ஆட்சியை தமிழகத்துக்கு கொடுத்தாரு அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஆட்சி, அப்படிப்பட்ட அந்த ஆட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க இவருடைய ஆட்சி நீடிக்காது, இன்னும் 6 மாதம் தான் 3 மாதம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, அந்த கட்சி சின்னத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த முடக்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் சட்டசபையில் எதிர்கட்சிக்காரங்க வேற, இத்தனையும் தாண்டி கொரோனா வேற. ஆக இப்படி ஒரு மனுஷன் கட்சியையும் காப்பாற்றி ஆகணும், ரெட்டலை சின்னத்தையும் காப்பாற்றி ஆகணும், நல்லாட்சியும் கொடுத்தாகணும். இதுக்காக அவர் போராடுறாரு. தன்னந்தனி மனிதனாக இருந்து போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு ஒப்பற்ற ஆட்சியை, ஒரு மகத்தான ஆட்சியை, ஒரு மக்களாட்சியை அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னமும் ரெட்டலை சின்னத்தையும் கட்டி காப்பாற்றிட்டு வர்றாரு. இது வரைக்கும் இதனுடைய வரலாறு. இது அரசியல் சம்பந்தப்பட்டது. இப்போ வாரிசுங்கிறது அரசியலில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த குடும்ப ஆட்சி இது அரசியலில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் வேலையிலேயே வாரிசின் அடிப்படையில் வேலையை வாங்குகிறோம், வேலை கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம். சினிமாவில் வாரிசு இல்லையா சொல்லுங்கள்? சினிமாவில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து வரலையா? அதை பாருங்க. நடிகர் திலகத்தினுடைய வாரிசு பிரபு வந்திருக்காரு, அவருடைய வாரிசு விக்ரம் பிரபு வந்திருக்காரு. இன்னும் அந்த குடும்பத்திலிருந்து நடிகர்களுடைய பேரனுங்க அத்தனை பேர் சினிமாவில் இருக்கிறாங்க. இது ஒரு இது. இப்போ முத்துராமன் மகன் கார்த்திக் வந்தார், அவருடைய மகன் கௌதம் கார்த்திக் வந்திருக்காரு, ரைட்டுங்களா? அண்ணன் சிவகுமார் அவர் நடிக்க வந்தார், அவருடைய மகன் சூர்யா கார்த்திக் நடிக்க வந்திருக்கிறாங்க. பாக்யராஜ் மகன்
சாந்தனு நடிக்க வந்திருக்காங்க, சரண்யாவும் நடிக்க வந்திருக்காங்க. டி ராஜேந்தர் அவருடைய மகன் சிம்புவும் அவர் வாரிசாக வந்துட்டு அவரும் நடிக்க வந்துட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவருடைய மகன் சிபி சத்யராஜ் அவரும் நடிக்க வந்திருக்காரு. சரத்குமார் அவருடைய பொண்ணும் நடிக்க வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகள்ங்க டைரக்ஷன் துறையில் வந்திருக்கிறாங்க. கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசன் அவங்களும் நடிகையாக வந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூர்ராஜா அவருடைய சன்னு தனுஷ் அவர்கள் அவருடைய வாரிசு படத்தில் நடிக்கிறாரு. இப்போ அவருடைய மகனும் நடிக்க வர்றாராம். அது ஒரு இது. ராதா அவங்களுடைய பொண்ணு நடிக்க வந்துட்டாங்க. தேவிகா அவங்களுடைய பொண்ணு அவங்களும் நடிக்க வந்திருக்கிறாங்க. மேனகா அவங்க பொண்ணு கீர்த்தி சுரேஷ் இவங்களும் நடிக்க வந்திருக்கிறாங்க. இது மாதிரி சொன்னால் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய மகன் திரு தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவருடைய மகனும் இப்போ இயக்குனராக வந்திருக்கார். ஆக இப்படி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்களுடைய வாரிசுகள் தான் வரணும், அதை படம் பார்க்கணும், நம்ம ரசிக்கணும், கைத்தட்டணும். அரசியலில் இவங்க தான் வரணும், அவங்க தொண்டர்களாக இருந்து நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணும். ஆக இதெல்லாம் காலத்தின் கட்டாயம், இதெல்லாம் மாற்ற முடியாது. அதில் தப்பி தவறி அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா, இப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்த மாதிரி இந்த அதிமுகவில் மட்டும்தாங்க இப்படி ஒரு வாய்ப்பு. ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாருன்னா அவர் அந்த கஷ்டம் பட்டதுனால தான். புரட்சி தலைவரும் அவர் அந்த இளமையில் அந்த கஷ்டத்தை பட்டதுனால தான் நம்ம மக்கள், தமிழக மக்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு நல்லாட்சி தந்தார். அவர் வழியில் தான் இவரும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால தான் தமிழகத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்லாட்சி அவரால் தர முடிஞ்சது. இன்னும் தரவும் போகிறார். அப்போல்லாம் 21 வயசு ஓட்டு போடுற உரிமை அப்போல்லாம் 21 வயசு இருந்தது. இப்போ 18 வயசுக்காரங்களும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இன்றைக்கி எல்லாருமே ஆண்கள் பெண்கள் வயது வந்த ஓட்டு போட உரிமை பெற்றவங்க அத்தனை பேர் ஓட்டு போட வந்துட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்சியிலையும் பாருங்கள், தாவேகாவில் விஜய் இருக்கிறாரு, அவர் இளைஞர். அதே போல் திமுகவில் உதயநிதி இருக்கிறாரு, அவரும் இளைஞர். ஆக இப்போ அதிமுகவுலேயும் ஒரு இளைஞர் வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியாரும் அவர் இளமையானவர் தான். இருந்த போதிலும் அதிமுகவுலேயும் ஒரு இளமையானவங்க வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தா மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வர்றது என்னங்க தப்பு சொல்லுங்க? அரசியலுக்கு வர்றதில் என்ன தப்பு? ஏன் அவர் அரசியலுக்கு வராராமே, மிதுன் அரசியலுக்கு வராராமே, எடப்பாடியார் மகன் அரசியலுக்கு வராராமே, அப்படி ஏன் இப்படி மாற்றி 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 ஏன் நம்ம பேசணும்? அண்ணன் எடப்பாடி சொல்லிட்டாரு, என் மகன் மிதுன் அவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறார ஒழிய அவர் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு அறிவிச்சிட்டார். நான் சொல்கிறேன், அவரை போன்ற இளைஞர்கள்லாம் நம்ம அதிமுகவுக்கு வரணும் சார். இப்போ அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த 1000ல் ஒருவராக மிதுன் இருக்கட்டுமே, அவரும் உங்களோட சேர்ந்து கட்சி பணி ஆற்றட்டுமே, மக்களுக்கு சேவை புரியட்டுமே, உங்களோட சேர்ந்து அவர் கட்சி பணி ஆற்றட்டுமே, மக்களுக்கு சேவை செய்யட்டுமே அப்படின்னு தான் எல்லாருமே, அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அதுதான் ஒரு விருப்பமாக நினைக்கிறாங்க. அவங்களோட எண்ணத்தை தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனது எண்ணமும் அதுதான், இருந்தாலும் அவங்களோட எண்ணமும் அதுதான். நாங்கள் உங்களை புரட்சி தலைவர் தான் பார்க்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆராக தான் பார்க்குறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம் நாட்டை என்ன சொல்லுவார்? பெரியவங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், இளைஞர்களாம் எனக்கு கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி மிதுன் அவர்களை நீங்கள் அரசியலுக்கு அவரை கொண்டு வரணும், மக்கள் பணியாற்றணும், கட்சி பணியாற்றணும். வருங்காலத்தில் உங்களை போன்று அவரும் மிதுன் அவர்களும் தமிழக முதல்வராக ஜொலிக்கணும், மக்களுக்கு நல்லாட்சி தரணும். ஏன்னா புரட்சி தலைவர் அதை தான் பாடியிருக்கிறாரு.
உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலே உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் துணிவே துணையாய் மாறும். இளைஞர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. அப்படி அந்த வகையில் மிதுனை போன்ற இளைஞர்கள் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை தாங்கட்டும், அரசியலுக்கு வரட்டும், அதிமுக சிறக்கட்டும், தமிழகம் ஜொலிக்கட்டும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.